வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வண்டிங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி எடுத்து வந்திருக்கோம். ஸோ மஹேந்திரா கம்பெனிலேருந்து பொலேரோ ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க. இந்த பட்ஜெட்டுக்கு பொலேரோ நீங்கள் எங்கேயும் எடுக்க முடியாது. அதுவும் டிஐ இன்ஜினு டர்போ இன்ஜின் சரிங்களா. டிஐ டர்போ இன்ஜினு 2006 டாப் எண்ட் வேரியன்ட் இந்த வண்டி சரிங்களா. பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஸோ என்ன இந்த வண்டியில் டாப் எண்ட்னா ஏர் பேக், ஏபிஎஸ் வராது, அலாய் வீல் வராது. ஸோ இது மட்டும் தான். மற்றபடி அந்த 2006 வந்து டாப் எண்ட் வேரியன்ட் அப்படி நம்ம எடுத்து வந்திருக்கோம். இப்போ வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடைல்ஸ் அப்படின்னு உண்மையான பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடைல்ஸ் அப்படின்றத ஒன்று பார்க்கலாம். நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்த வண்டி இந்த வண்டி தாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2006 மாடல் டாப் எண்ட் வேரியன்ட்டு டிஐ இன்ஜின்ங்க, டிஐ டர்போ இன்ஜினு. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா 2006 சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. வண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. ஸோ ரெட் கலருங்க, 2006 ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் தான் கொடுக்க போகிறோம். வண்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த லோ பட்ஜெட்டுக்கு உடனே வந்து நீங்கள் எடுத்து போயிருவீங்க. என்னடா ஆர்வப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஆர்வப்படுத்துகிறேன். சரி வாங்க மொத்தம் 4 டயரோட கண்டிஷன் ஓவரால் பாடி லோக்க பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2006 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் கிடையாது. நீங்கள் வண்டி எடுக்கிறவங்க தான் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே போட்டுக்கணும். ஸோ போட்டு கொடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு கொடுக்க சொன்னீங்கனாலும் போட்டு கொடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஆகும். ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ரேட் சொல்ல போகிறேன். அது என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 4 டயர் கண்டிஷன் ஓவரால் பாடி லுக்கை பார்ப்போம். நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஃபேம், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 3 டயர் ஜீரோங்க, ஒன்றுமே இருக்காது அந்த டயரில். நம்ம உங்களுக்கு காட்டுற பாருங்க. அந்த டயரு செகண்டு பார்த்தீங்கன்னா இந்த டயரு. ஸோ இந்த 2 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது வண்டியில் சரிங்களா. பட் இந்த டயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த டயரும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. இப்போ நான் சொல்ல போகிற ரேட் இருக்குல்ல, இந்த வண்டிக்கு நான் ஒரு ரேட்டு சொல்லுவேன்ல, அந்த ரேட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 3 டயரும் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துறோம். நீங்கள் பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் 2006 மாடலுங்க. இந்த வண்டி லைவாக ஓடிருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,05,281 கிலோமீட்டர் தான் இப்போ வரைக்கும் லைவாகவே டிரைவன் ஆயிருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த வண்டியில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆகும். ஸோ 5 கீர் + 1 ரிவர்ஸ் கீர் செட்டும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். செட்டு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ வண்டியோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. ஸோ 2006 அந்த அளவுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அடுத்ததாக பேக் சீட்டோட கண்டிஷன். ஸோ நீங்கள் வண்டி எடுத்தீங்க அப்படின்னா இன்டீரியர் மட்டும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இன்டீரியரில் மட்டும் ஒரு சின்ன வேலைகள்லாம் இருக்கும். இந்த மாடலுக்கு இந்த ப்ரைஸ் வந்து யாருமே தரமாட்டாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்குங்க இந்த வண்டியோட இன்டீரியர் சரி எல்லாமே. இப்போ வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதில் ஹைலைட்டாக என்ன தெரியுங்களா, இப்போ வண்டியை ஒரே ஒரு அடி தான் நான் அடிப்பேன், ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் லைவாகவே பாருங்கள். நான் ஒருத்தர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ஒரு அடி தான் அடிப்பேன், அவ்வளோதான். லைட்டாக ஒரு த்ராட்டு தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வண்டியும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வண்டி. உங்களுக்கு நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த செலவும் கிடையாது. இன்டீரியர் மட்டும் கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க வண்டிக்கு முன்னாடி போயிட்டு வண்டியோட டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். நம்ம இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். 2006ங்க மஹேந்திரா பொலேரோ 2006 மாடல் டிஐ டர்போ இன்ஜினுங்க உங்களுக்கு இந்த வண்டி. ஸோ 2006 டாப் எண்ட் வேரியன்ட் இந்த வண்டி சரிங்களா. பவர் விண்டோஸ் 4மே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை சொல்கிறக்கு முன்னாடி வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கார்ஸில் இருக்குது. உங்களோட எக்ஸாக்டான லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து ஈஸியாக நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் அவங்களை பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்குள்ள மட்டும் கால் பண்ணுங்க. ஸோ அந்த டயத்தில் மட்டும் கால் பண்ணுங்க. ஸோ இந்த வண்டிக்கு கேட்குற ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் 3 டயரும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 3 டயருமே புதுசாக போட்டு கொடுத்து உங்களுக்கு இந்த வண்டி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இன்னும் கூட ஏதாவது உட்காந்து பேசி பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி பாருங்கள் சரிங்களா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல வண்டியில் வாங்கணும், பார்க்கணும், விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். லவ் யூ கைஸ். பாப்பா அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்.